கோதுமை ரவை இருக்கு இல்லைங்களா, அந்த கோதுமை ரவையை வச்சுட்டு தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் வந்து டயட்டிங் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டயட்டிஷியனும் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இது யாருக்காக செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஜெனிஷா ஜான் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, இந்த கோதுமை ரவையை வச்சுட்டு ஒரு பிரியாணி செஞ்சு காட்டுங்களேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காகவே நான் இன்னைக்கு செய்கிறேன். வாங்க, எப்படி அவங்க கேட்டதுக்காக நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடலாம், அவங்களும் இதை பார்த்து செஞ்சு சாப்பிட்டு திருப்தி ஆகட்டும். இப்போ வந்து நம்ம கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம், ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரு சின்ன பீஸ் ஏலக்காய், கிராம்பு ஒரு சின்ன பீஸ், இது மட்டுமே போட்டால் போதும். அதுக்கப்புறம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா, 1/4 கிலோ ரவை எடுக்கிறேன் அப்படின்றதுனால ஒரு 8லேருந்து 10 எடுத்துக்கோங்க பூண்டு. அது மாதிரி இஞ்சியும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க. இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க. இப்போ இதை மட்டும் என்ன பண்ணலாம், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வேணுன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஏலக்காய், அன்னாச்சி முக்கு மட்டும் அது ஃபுல்லாக போட்டுருங்க. கல்பாசி 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்குங்க. பிரியாணி இலைய பாதியாக கட் பண்ணி அதுலேயும் பாதியாக போட்டுக்குங்க. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 5-6 பீஸா கட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்க, புதினா இலையும் ஒரு 4-5 இதழ் மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையும் கொஞ்சமா போட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோலே, இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சேன், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த ஸ்பூன்ல ஒரு குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு இப்போ நான் இதில் வந்து ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தக்காளியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்கும் போது இதுல இருந்து கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு வரும், அப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/4 கிலோ அளவுக்கு மட்டன். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அப்படின்னா 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலால இந்த தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம், ஏன்னா இதில் மசாலாம் ஊற்றிருக்கோம். 1 2 பாருங்க, 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பக்கத்துல ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதுல 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இதுல என்ன பண்ணலாம், ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த ரவை இருக்கு இல்லையா, இந்த ரவையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்க, கருக விட்டுறாம வறுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, ஸ்டீம்லாம் போயிடுச்சு.
பாருங்க மட்டன்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. பாருங்க சின்ன எலுமிச்சம்பழம் இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த ரவையை எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்க ஓரளவுக்கு எல்லாமே வந்து திட்டமாக வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், குக்கர் மூடியை மூடிடலாம். மூடிட்டு 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. 1 நிமிஷம் தான் வச்சேன். 1 நிமிஷத்துலேயே இது கம்மியான குவான்டிட்டின்றதுனால 1 விசில் வந்துருச்சு. இப்போ நல்ல ஸ்லோ ஃப்ளேம் பாருங்க, அதுவும் சின்ன ஸ்டவ்ல வச்சிடலாம். சின்ன ஸ்டவ்ல ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டிங்கன்னா அடியும் பிடிக்காது, நல்ல தம்ல போட்ட மாதிரியே சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டீம்லாம் போற வரைக்கும் 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்க. இந்த அளவில் நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாணி அட்டகாசமாக வரும். இது நல்லா குழஞ்சும் போகாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். டயட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து ஒரே ரைஸ் போட்டு செஞ்சால் ரொம்ப ஹெவியாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.